மொத்தம் 5 டன் ரத்தம் போயிடுச்சு. இதுக்கு மேல நான் ஹாஸ்பிட்டல் போறேன். நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ புடிச்சு நீ போய் பாரு. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துறேன். என் தேவி ஐயா. ஆமாங்க. சரஸ்வதி அழைக்க சொன்ன அல்கந்தையா. அதெல்லாம் எடுத்துட்டுங்க. அப்படியா? சும்மா ஏமாந்தாலும் நினைச்சிடுவோம். ஓ மன்னா. ஓ பெண்ணே தேவி. அப்படியே ஆகட்டும். ஓ பெண்ணே தேவி. மகாராஜா ஏண்டா நம்ம முன்னாடி சூப்பரா இருக்குங்களா? டேய் என்னோட பொண்டாட்டிடா. ஏங்க அடிகள் ஓடோ மகாராஜா இவங்கள் மூடாதங்கள் தூக்குங்கள் என்னோட பொண்டாட்டிடா. போது உங்களோட பொண்டாட்டின்றாங்க. ஆமா ஏங்க செட்டி ஆச்சுங்க நம்மளுதுடா. நம்மளுது எங்க வாங்குறான் நம்மளுதுடா. டேய் ஊதி நம்மளுதுடா. இது எல்லாமே நம்மளுது. ஏன் கட்டணும் பொண்டாட்டி மட்டும் ஏன் நம்மளுது எல்லாரும் போட்டு வச்சிரலாம்டா. ஆனா குடும்பத்துல மட்டும் கூட்டி வச்சு பேச கூடாது. ஆமாடா சரி சின்ன இதெல்லாம் இந்த மாதிரி பேச மாட்டேன் சரியா? ஓ பெண்ணே தேவி. பெண்ணே பாதம் அப்படின்னாலே
என்ன பாலம் படித்ததாலே வந்திருப்பாய். என் பாதத்தை பணிந்ததால் என்றென்றும் சும்மா வாழ்ந்திருப்பாய் தேவி. எப்படி தெரியுமா? சரி. பால் வெயிட்டு சொன்னங்களே, உடைத்து கதியற மன்னா. அப்படியா? சொல்கிறேன். ஓ பெண்ணே தேவி, மன்னா, அப்படியே இருந்துட்டாலும் நாமல் இருவரும் அரண்மனையில் ஆகாசமாக இருக்கலாம். அப்படியே ஆகட்டும். அதற்கு தான் நடத்தேன் பெண்ணே தேவி. அப்படியா? ஆமாம். அப்படியே ஆகட்டும் மன்னா. கேளுங்க சபரிகளே. ராணியம்மா ராணியா சபையில் அமர்ந்திருக்க ஈச பெருமாக சபை ஏங்கி வருகின்றார்கள். ஆமா பரமேஸ்வரனாகிய சபையை தற்பால் மற்ற செய்வன பின்ன